பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இந்த திமுகவின் சொம்பு ஊடகங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்த்து விட்டு எதை தேவையில்லாத விஷயங்களை முக்கியமான பிரச்சனையை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய வீடியோக்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் சமீபத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. கவின் கொலையிலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் விட்டு விட்டு ஓபிஎஸ் அவர்கள் முதல்வரை போய் சந்திச்சதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 4 நாட்களா தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது குறித்த ஒரு விவாதம் 18ஆம் நம்பர் சேனல் அப்படின்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த சேனல்ல ஒரு நடத்தப்படுது. ஸோ அந்த சேனல்ல அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஓபிஎஸ்ஸே இதை நம்புவாரா அப்படிங்கிற மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு திமுகவை சேர்ந்த ஒரு நபர் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அதில் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்கிறது, அது எங்களுக்கு பிடிக்கல. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2 திராவிட கட்சிகளுக்கு இடையில தான் அந்த போட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது உண்மையா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதலாவதா பார்த்தோம்னா இந்த விவாத மேடை இருக்குல்ல, அந்த விவாத மேடையில் ஒரு தலைப்பு, அது என்னன்னா, எதற்காக முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் இந்நாள் முதல்வரான மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சாரு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறதா இதனுடைய தலைப்பு. இதுல பல்வேறு கட்சிகளை சேர்ந்த அந்த பேனலிஸ்ட், அந்த விவாதத்தில் பேசுறவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க. அதுல திமுகவை சேர்ந்த ஒருத்தர் சொல்றாரு, அவர் சொன்ன கருத்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே அப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கருத்து, அதாவது அதிமுக பாஜக கூட கூட்டணி வைத்தது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பிடிக்கவில்லையாம். ஸோ அதனால தான் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்து விடும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சிருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருவரும் திராவிட கட்சிகள் இருக்கணும், ஒன்று திமுக, இன்னொன்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலான அதிமுக அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்டாலே இதை பார்த்து சிரிச்சிடுவார். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பெரிய தலைவராக சொல்லுங்க, சின்ன தலைவராக சொல்லுங்க, அதெல்லாம் இங்கே பேச்சு கிடையாது. ஆனால் அதுக்கு பின்னாடி பாஜகவை நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் எல்லாருக்குமே சிரிப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல், எப்படி தொடர்ந்து இந்த திமுக பாஜகவின் பெயரை சொல்லி சொல்லியே பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. எதற்கெடுத்தாலும் பாஜக தான். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக கூட்டணியில் இருந்து தான் தேர்தலை சந்திச்சாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில 1.25 வருஷம் கூட ஆகல, அவர் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஜக கூட நெருக்கமாக தான் இருந்தார். கடந்த முறை பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வந்தார் இல்லையா, அந்த ராஜேந்திர சோழன் விழா நடந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த விழாவில் கூட பங்கேற்க மோடி அவர்கள் வரும்போது அவர்களை மோடி அவர்களை சந்திக்கணும், பிரதமரை சந்திக்கணும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேரம் கேட்டது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது பர்சனல் ரீசனாக இருக்கலாம், இல்லை வேற ஏதோ அரசியல் காரணங்கள் இருக்கு. ஆனால் அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதான் இதுக்கு காரணம் அப்படின்ட்டு ஒரு திமுக காரர் பேசுறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்க பாஜகவை வைத்து பிழைப்பு நடத்துறாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாவே நமக்கு தெரிய வந்துடுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு பலூன் விடுறது, கருப்பு கொடை பிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது வெள்ளை கொடை பிடிப்பாங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி தொடர்ந்து திமுக தங்களுக்கு எது அரசியல் லாபத்தை கொடுக்கிறதோ அந்த வகையில் அவங்களுடைய பயணத்தை செய்வாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தங்களுடைய அரசியல் காரணங்களுக்காகவே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத பேசிக்கிட்டு இருக்காங்க. 2021 வரப்போது என்ன தேர்தல்? சட்டமன்ற தேர்தல். தமிழகத்தை பொறுத்தவரையில எதிர்கட்சியா இருக்கக்கூடியது என்னது? அதிமுக. அதிமுக அப்படி நடந்துருங்க, இப்படி நடந்துருங்க அப்படிங்கிறது அவங்க சொல்றாங்களா? சொல்றதே கிடையாது. பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாங்க, பாஜக அப்படி நடந்தணும் இப்படி நடந்தணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே போல இன்னைக்கு தமிழகத்தின் முன்னாள் முதல்வரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் போறாரு. போய் நாங்க கடந்த ஆட்சியில என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணோம், தாலிக்கு தங்கம் திட்டம், அம்மா மினி கிளினிக் திட்டம், அம்மா மருந்தகங்கள், அம்மா உணவகம், அதே மாதிரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப், இதை எல்லாமே நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தா கொடுப்போம் அப்படிங்கிறாரு. தங்களுடைய முந்தைய ஆட்சியில என்னென்ன நலத்திட்டங்களை மக்களுக்காக செய்தோமோ அந்த திட்டங்களை மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் அப்படின்னு ஒரு தலைவர் சொல்றாரு அப்படின்னா அவருக்கு அந்த திட்டங்கள் மேல எந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க. அதே போல இந்த நலத்திட்டங்களை திமுக நிறுத்தி விட்டது. எந்தெந்த திட்டங்கள் மக்களுக்கு பயன்பட்டதோ அந்த திட்டங்களை இப்ப திமுக நிப்பாட்டி வச்சிருக்கு. அதுபோக அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் இருக்குல்ல, 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதிகள்ல 15 விழுக்காடு தான் நிறைவேற்றி இருக்காங்க. 15 விழுக்காடு முழுமையாக நிறைவேற்றிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. அதுலேயும் பாதி தகுதி உள்ளவர்கள், தகுதியற்றவர்கள், திமுக குடும்பம் இப்படின்னு பார்த்து தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி எதுவுமே
முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிறதான் மக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தியா இருக்கு. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. என்னன்னா, திமுக ஆட்சியில இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குங்க, இதை நாங்க வந்து சரி செய்வோம், எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா திமுக என்ன சொல்லுது, அதிமுக வந்து அந்த பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லல, பாஜக உள்ள வந்துடும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் பாஜக. நேத்து கூட ஒரு மீம்லாம் பார்த்தோங்க. அந்த மீம்ல என்னன்னா, வீட்டு வாடகை 5000 ரூபா, கரண்ட் பில்லு 4800 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்னொருத்தர் போய் சொல்றாரு. அதற்கு இன்னொரு நபர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி எல்லாம் குறை சொல்லக்கூடாது, மாற்றி ஓட்டு போட்டோன்னா பாஜக உள்ள வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி பாஜகவை வைத்தே பாஜக ஒரு மதவாத கட்சி, பாஜக ஒரு பிரிவினைவாத சக்தி அப்படின்னு பொய் சொல்லி சொல்லியே திமுக ஆட்சிக்கு வந்துகிட்டு இருக்கு. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களே செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படிங்கிறது காரைக்குடி சைடுல நடந்துச்சுல, அப்ப ஹெச் ராஜா அவர்களை தன்னுடைய பக்கத்துல வச்சுக்கிட்டு பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹெச் ராஜானே என் பக்கத்திலே நிக்கிறாருங்க. இவரு 2001ல திமுக கூட்டணியில இருந்து போட்டியிட்டு காரைக்குடி தொகுதியில எம்எல்ஏ ஆனவர். அப்ப வந்து பாஜக மதவாத கட்சி இல்ல, ஆனா நாங்க கூட்டணி வச்சா மட்டும் மதவாத கட்சி அப்படிங்கிற பொய்ய திமுக சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு தக்கு ரிப்ளை கொடுத்தாரு. அண்ணன் கூட இருந்தார். 2001ல பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சாங்களா இல்லையா? ஏன்னா நீங்க போட்டிட்டீங்களா இல்லையா? அண்ணனே சாட்சி. அப்போ பாரதிய ஜனதா அதே கட்சி தானே. இன்றைக்கும் பாரதிய ஜனதா தான், வேற பேர்ல இருக்குதா? இன்னைக்கும் அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருக்காரு. அன்னைக்கு அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள்லாம் கூட்டணி வச்சா நல்லது, நாங்க கூட்டணி வச்சா மதவாத கட்சி. சோ திமுக உருட்டக்கூடிய இன்னொரு உருட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்கிறது. நீங்க வட மாநிலங்கள்லாம் பாருங்க, பாஜக ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்குது அப்படின்னா அந்த கட்சியை இரண்டாக உடைத்து பாதி கட்சி அவங்க கூட சேர்த்துக்கிடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் இவங்க கட்சியில சேர சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த கட்சியவே ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட போய் பாஜக எந்த கட்சி எங்க ஆக்கிரமிப்பு பண்ணுது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம எப்படி தமிழ்நாட்டில் நிலங்களெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்றோமோ அதே மாதிரி பாஜக வட மாநிலங்கள்ல கட்சியெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணுது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையவே கிடையாது. பாஜக அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு வருது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது, அழிவின் இறுதியில நிக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கட்சியினோட வளர்ச்சி அப்படிங்கிறது பெருசா தான் இருக்கும். அதை புரிந்து கொள்ளாத இந்த ஊப்பிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பாஜக உங்களை கபலீகரம் பண்ணிரும், பாஜக உங்களை ஆக்கிரமிப்பு பண்ணிரும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அதிமுகவை யார் ஆக்கிரமிப்பு பண்றாங்க, அதிமுகவிலிருந்து எத்தனை முக்கிய தலைவர்களை திமுக தங்கள் கட்சிக்கு இழுத்திருக்கு, அதிமுக அப்படிங்கிற கட்சியை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்படுறது பாஜகவா இல்லை திமுகவா அப்படிங்கிறத இந்த டேட்டா மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக அதிமுகவிலிருந்து வந்து திமுகவில் இணைந்த எத்தனை பேர் இன்னைக்கு அமைச்சர்களா இருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா எஸ் முத்துசாமி அவர்கள், அவரை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர், இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ரகுபதி அவர்கள், இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சராக இருக்காரு. அவருமே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர், இன்னைக்கு ஒரு சக்தி வாய்ந்த அமைச்சராக இருக்காரு. அதன் பிறகு KKSSR ராமச்சந்திரன், அவருமே அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர் தான். இன்னைக்கு தென் மாவட்டங்களில் முக்கியமான திமுக நிர்வாகிகள்ல அவரும் ஒருத்தர். இதே போல ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சர், அவருமே எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காரு அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு அமைச்சராக இருக்கிறாரு. அதே போல அனிதா ராதாகிருஷ்ணன், அவருமே அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர் தான், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய திமுகவினுடைய முக்கிய புள்ளி. இதே போல BK சேகர் பாபு, இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய BK சேகர் பாபு அவர்களும் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர் தான். அதே போல செந்தில் பாலாஜி அவர்கள், இன்னைக்கு அவர் அமைச்சராக இல்லை, ஆனாலுமே அவர் வந்து ஒரு முக்கிய தலைவராக இருக்காரு திமுகவை பொறுத்த வரைக்கும். இவர் வந்து பல கட்சிகள் மாறி வந்தாலும் அதிமுகவில் தான் இவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது அமைச்சராக. ஸோ அதிமுகவிலிருந்து திமுக தங்கள் கட்சிக்கு நிர்வாகிகளை இழுப்பது அப்படிங்கிறது புதிய விஷயம் கிடையாது. இதே போல இன்னும் நிறைய தலைவர்கள் இருக்காங்க, அவங்களுடைய பெயர்களையும் பார்த்துடலாம். P பழனியப்பன், முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவருமே பார்த்தீங்க அப்படின்னா 2021ல் திமுகவில் ஜாயின் பண்ணிடுறாரு. அதே போல தோப்பு வெங்கடாச்சலம், PR சுந்தரம், இப்படின்ட்டு நிறைய அதிமுக தலைவர்கள் திமுக பக்கம் வந்ததை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இவங்க எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு காரணங்களை சொல்லி திமுகவில் இணைஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இதனுடைய அடிநாதம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவை அழிக்கணும், அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நம்ம கட்சியில் இழுத்துக்கணும், அங்கே அவங்க வந்து ஒரு சக்தி வாய்ந்த அமைச்சர்களாவோ இல்லை சக்தி வாய்ந்த தலைவர்களாவோ இருக்காங்களா, அவங்கள நம்ம பக்கம் இழுத்துக்கிட்டு நம்ம கட்சியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதான்
திமுகவினுடைய ஒரு நோக்கமா இருக்கு. இதன் மூலம் நமக்கு என்ன தெரிய வருது? அதிமுகவை அழிக்க வேண்டும், அதிமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல செயல்படுறது திமுக தான். ஆனா அதிமுகவை பாருங்க, இப்படி முக்கிய தலைவர்களா இருக்கிறவங்க கட்சியை விட்டு வெளியேறினா கூட தொடர்ந்து நிறைய தலைவர்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கட்சியா அதிமுக இருக்கு. அது மட்டும் இல்லாம அடிமட்ட தொண்டர்களையும் அமைச்சராக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அதிமுக தான். ஆனா திமுக என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாங்க தான் சமூக நீதி பேசுறோம், நாங்க தான் எல்லாரையும் உருவாக்கி இருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமே ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா தான் திமுக இருக்கு. அப்படி இல்லைன்னு பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு கூட்டணியில பலமான ஒரு தலைவர் இருந்தாருன்னா அவரை நம்ம கட்சியில எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி புதுக்கோட்டை பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை அதிமுகவினுடைய அடிப்படையை நமக்கு வெளிக்காட்டுது. அது என்னன்னா, இன்னைக்கு நான் முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கேன், நாளைக்கு விஜயபாஸ்கர் அந்த இடத்துக்கு வரலாம், இங்க கூட்டத்தில் நின்றுகிட்டு இருக்கீங்களே தொண்டர்கள், நீங்க யாராவது ஒருத்தர் கூட இந்த இடத்துக்கு வரலாம், ஆனா திமுகவில் அப்படி யாராவது பேச முடியுமா? அப்படி ஒரு அமைச்சரை அந்த கட்சியினுடைய தொண்டர் ஒருத்தர் சொல்றாரு, அவரை அந்த அமைச்சர் அடிக்க போறாரு. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ குடும்பங்களுக்காக இயங்கக்கூடிய கட்சி தான் திமுக, ஆனா அதிமுக மக்களுக்காக இயங்கக்கூடிய கட்சி அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இது எல்லாம் தான் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்ய பார்க்கிறதா இல்ல திமுக கபலீகரம் செய்ய பார்க்கிறதா அப்படிங்கிறது இதன் மூலமாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல திமுக தங்களுடைய சாதனைகளை எடுத்து சொல்லாம பாஜகவை நோக்கி எதிர்பிரச்சாரத்தை வச்சு இந்த தேர்தலை சந்திக்குது. இந்த தேர்தல் யுக்தி தேர்தலில் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.